ஒரு நட்சத்திரம் அழிகிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு லைஃப் ப்ரூஃப் பீட்டில்கியூஸ் அப்படின்ற ஒரு நட்சத்திரம். தமிழ்ல இதை நம்ம திருவாதிரைன்னு சொல்லுவோம். என்னதான் வானம் முழுக்க மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன சிவப்பு ஒளி மட்டும் நம்மளை கிட்டத்தட்ட பல வருஷங்களா ஆச்சரியப்படுத்திட்டே இருந்திருக்கு. அந்த வெளிச்சம் நம்ம கண்களுக்கு தெரியற அளவுக்கு பெருசு. அது இப்போ கடைசி நாட்கள்ல இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் பீட்டில்கியூஸ். இது ஒரு சூப்பர் ரெட் ஜெயண்ட். ஆனா இது ஒரு நார்மல் ஸ்டார் மாதிரி இல்லாம அதோடைய கடைசி நாட்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு. சில கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கும். இது வெடிச்சிருச்சா, வெடிக்கலையா, ஏன் வெடிக்கல, இன்னும் அது வெடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் இருக்கு, இல்ல ஏதாவது வேற போராட்டம் உள்ள நடந்துட்டு இருக்கா? இந்த பல கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். ஒரு ஸ்டார் உருவாகிறது ஒரு மிகப்பெரிய கவிதை மாதிரி. ரொம்ப ரொம்ப நீண்ட காலமா அங்க தூசியும் வாயுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கும். அதில் கிராவிட்டி தன்னால ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை வெளிப்படுத்தும். அந்த சுருக்கத்துல வெப்பம் அதிகமாகுது, வெப்பம் வெளிச்சமா மாறுது, அந்த ஒளி ஒரு உயிர் மாதிரி துடிக்க ஆரம்பிக்குது. அந்த உயிர் தான் பீட்டில்கியூஸ். அந்த நாள்ல இருந்து அது பிரபஞ்சத்தை ஒளினால நிரப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஹைட்ரஜன் ஃபியூசர்ல இருந்து ஹீலியம், கார்பன், ஆக்சிஜன் எல்லாமே உருவாகி இருக்கு. அந்த ரியாக்ஷன் ஒரு நியூக்ளியர் ஹார்ட் பீட் மாதிரி. அது ஒவ்வொரு துடிப்பும் அதோடைய புது புது மூலக்கூறை வெளிப்படுத்துது. அந்த துடிப்பு தான் நம்ம வாழ்க்கையோடைய பேசிக். நம்ம மூச்சு விடுறோம், நம்மளை சுத்தி உடம்பு முழுக்க ரத்தம் ஓடுது. நம்மளுடைய பாடி எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கோ அதே மாதிரி இந்த நட்சத்திரங்களும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பீட்டில்கியூஸ் இப்போ அதோடைய கடைசி முடிவு நோக்கி இருக்கு. ஹைட்ரஜன் ஃபியூல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஹீலியம் பர்ன் ஆகுது. கார்பன், நியான், சிலிகான், அயன் ஒவ்வொரு லேயர்லையும் வெடிச்சு அதோடைய கடைசி வெப்பத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்பதான் அதோடைய அளவு அன்இமேஜினபிளா இருக்கு. நம்ம சூரியன் ஜூபிட்டருடைய ஆர்பிட் வரைக்கும் வந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதே தான் நம்ம சூரியனை தூக்கிட்டு இந்த ஸ்டாரை நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் வச்சோம்னா ஜூபிட்டர் சுத்தக்கூடிய இடத்தை நோக்கி இது அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இது அவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்டார். இது ஒரு பாய்லிங் ஓஷன் மாதிரி. அது மேலே மில்லியன் கணக்கான கான்வெகேஷன் செல்ஸ் இருக்கு. அதாவது இது நம்ம பபுள்ஸ் மாதிரியான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அது ரொம்ப வேகமாக கொதிக்குது. அந்த கொதிக்கிறனால பபுள்ஸ் உருவாகுது. அது ஒவ்வொரு பபுள்ஸும் நம்மளுடைய பூமியோட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கலாம். ஈவன் நம்ம சூரியனுடைய அளவுக்கு ஈக்குவலான பபுள்ஸ் கூட அங்க ஒவ்வொரு நேரம் வெளிப்படுறத நம்ம கவனிச்சிருக்கோம். பார்க்கறதுக்கு ஒரு ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த துடிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கு. ஒரு நொடியில் அதோடைய சர்ஃபேஸ் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பபுளை வெளியே தள்ளும். இதை பார்த்து அந்த நட்சத்திரத்துடைய ஒவ்வொரு பார்ட்டிகளும் அதோடைய மரணத்தை எதிர்பார்த்து டான்ஸர் மாதிரி இருக்கும். 2019 டிசம்பர் மாதம் பீட்டில்கியூஸுடைய ஒளி திடீர்னு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அதோடைய வெளிச்சத்துல 25% பிரைட்னஸ் ரொம்ப டிராப் ஆயிருக்கு. ஏன்? அது சூப்பர்னோவாக்கு முன்னாடி இருக்கிற டெத் பல்ஸா இருக்கலாம். நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஹப்பிள் இது எல்லாமே அதை பார்த்தாங்க. கடந்த 200 வருஷமா அதே மாதிரியான ஒரு டிம் நம்ம நோட் பண்ணதே இல்லை. அந்த சில மாதங்கள்ல உலகம் முழுக்க ஒரு ஹெட்லைன், பீட்டில்கியூஸ் about to explode. ஆனா சில மாதங்கள் கழிச்சு ஒளி மறுபடியும் அதிகமா இருக்கு. அதுக்கான மீனிங் என்ன? அந்த டிம்மிங் காரணமா வெப்பம் இல்லாம இல்ல, அது ஒரு தூசியை வெளிப்படுத்தின மாதிரியான ஒரு அமைப்பு. பீட்டில்கியூஸ்ல இருந்து வெளியேற பிளாஸ்மா கிளவுட் அதே நட்சத்திரத்துக்கு முன்னாடியே சாலிட் ஃபேட் ஆகுது. அது வெளிச்சத்தை மறைச்சிருக்கும். அந்த மிகப்பெரிய ஸ்னீஸ் தான் கிரேட் டிம்மிங்னு சொல்லுவோம். ஒரு நட்சத்திரம் அதோடைய வெளிச்சத்தை அதுவே மறைச்சதுன்னா அதை நம்ம பொயட்டிக் அயான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரிதம்னு ஒன்று இருக்கு. அதாவது அதுக்குன்னு ஒரு சரியான சைக்கிள் பீரியட் இருக்கு. அதே மாதிரி பீட்டில்கியூஸ்க்கு ஒரு ரிதம் இருக்கு. இதோடைய பிரைட்னஸ் ஒவ்வொரு 400 நாட்களுக்கும் ஒரு தடவை மாறுறத பார்க்கும். அந்த நட்சத்திரத்துக்குள்ள நடக்கிற கான்வெக்சேஷன் பபிள் தான். அந்த பபிள்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம சூரியனுடைய அளவுக்கு பெருசாகவும் இருக்கு. அந்த கேஸ் வேவ்ஸ் ஒவ்வொரு செல் ஒரு ஹார்ட் பீட் மாதிரி மேல பொங்கி வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். அது உயிரோட இருக்கிற ஒரு மிகப்பெரிய இதயம் துடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இதுதான் ஸ்டெல்லர் பல்சன், ஒரு நட்சத்திரத்துடைய துடிப்பு. 2024 நாசாவும் ஹபிள் அப்சர்வேட்டரியும் ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரியே பண்ணுச்சு. பீட்டில்கியூஸ் ஒரே ஒரு நட்சத்திரமா இல்ல, இதுக்கு ஒரு துணை நட்சத்திரம் இருக்கு. அதாவது இது ஒரு கம்பெனியன் ஸ்டாரோட சேர்ந்து இருக்கு. அந்த துணை நட்சத்திரம் பீட்டில்கியூஸுடைய கிராவிடேஷனல் டான்ஸை இன்னும் அதிகப்படுத்திருக்கு. அந்த டக் அதனாலதான் பிரைட்னஸ் இர்ரெகுலரா மாறி இருக்கலாம்.
அந்த காஸ்மிக் டஸ்ட் மாதிரி 2 நட்சத்திரங்களும் ஒரே ஒரு இடத்துல மாறி மாறி இதய துடிப்பு மாதிரி துடிச்சிருக்கு. அந்த கம்பெனியன் ஸ்டாருக்கு நம்ம இன்னும் அஃபிஷியலாக பேர் வைக்கல, பட் அன்அஃபிஷியலாக அதை நம்ம பீட்டல் படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே இப்போ மியூச்சுவல் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஜெயின், இன்னொரு ஒரு ஷேடோ மாதிரி. அந்த ஆர்பிட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொலிஷன் நடக்குது. அதனால பீட்டல்ஜூஸுடைய அவுட்டர் லேயர் இன்னும் வயலண்ட் ஆகுது. இந்த இன்ட்ராக்ஷன் தான் ஒரு நாள் அதை வெடிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பார்க்கா இருக்கலாம். அதோட கோர் இப்போ அயனா மாறுது. அதை தொடர்ந்து ஃபியூஷன் நிற்கும். அந்த நேரம் வந்துச்சுன்னா கிராவிட்டி கொலாப்ஸ் ஆயிடும். அது சூப்பர்னோவாவா வெடிக்கும். அந்த வெடிப்பு நம்ம சூரியன் முழுக்க அதோடைய வாழ்க்கையில வெளியேற்றக்கூடிய எனர்ஜியை விட ஒரு நொடியில அதிகமா வெளியேற்றிடும். அந்த வெளிச்சம் பூமியிலிருந்து பார்க்க ஒரு சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி இருக்கலாம். அது கிட்டத்தட்ட 640 ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்தாலும் நம்ம நைட் ஸ்கைலையும் அது ரொம்ப அழகா தெரியும். நைட் டைம்லயோ உங்களுக்கு நிழல் தெரியுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும். நம்ம வானம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு பகல் மாதிரி தோணலாம். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வெடிக்கும் போது நம்ம பார்க்குற அந்த வெளிச்சம் 640 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது பீட்டல்ஜூஸ் வெடிச்சிட்டு இருக்கலாம், நம்ம இன்னும் அந்த வெளிச்சத்தை பார்க்காம கூட இருக்கலாம். ஒரு நட்சத்திரம் சாகிறது இல்ல, அது பிறப்புடைய மறு உருவமா இருக்கு. சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன், கார்பன், அயன், ஆக்சிஜன் எல்லாமே பரப்பும். அந்த தூசியிலிருந்து புது நட்சத்திரங்கள் உருவாகும். அந்த புது நட்சத்திரங்கள்ல இருந்து சில கிரகங்கள் உருவாகலாம். அதுல ஒருவேளை உயிர்கள் இருக்கலாம். நம்மளுடைய ஹியூமன் பாடி அதோட நம்ம ரொம்ப அழகா ரிலேட் பண்ணலாம். நம்ம ரத்தத்துல அயன் இருக்கு, நம்ம மூச்சுல ஆக்சிஜன் இருக்கு. பீட்டல்ஜூஸ் மாதிரியான ஒரு ஸ்டார்ஸோட கிஃப்ட் தான் நம்மன்னே சொல்லலாம். நம்ம உடல் முழுக்க ஒரு நட்சத்திரத்துடைய பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு நாள் வானத்திலிருந்து அந்த சிவப்பு ஒளி இல்லாம கூட போகலாம். ஆனா அதோட கதை கண்டிப்பா மாறாது. பீட்டல்ஜூஸ் வெறுமன ஒரு நட்சத்திரம் கிடையாது, அது உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவியம் மாதிரி. அது நம்ம வானத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் இல்லாம போனாலும் அது நம்மளுடைய மைண்டை விட்டு போகவே போகாது. அது நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்துக்கூட ஆரம்ப புள்ளியா கூட இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம எக்கச்சக்கமான வழிகளில் வேறு ஒரு கிரகத்துக்கு நம்ம மெசேஜை அனுப்பியிருக்கோம். அது என்னென்ன வழிகள், இது வரைக்கும் நம்ம எந்தெந்த கிரகத்துக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம், எதன் மூலியமா அனுப்பியிருக்கோன்றத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகார்டில் ஷோ ஆகும். நீங்க அதை முழுசா தெரிஞ்சுக்கலாம். தென் ஒரு இடத்துல இருந்து மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்ரீநித் ஆஃப் சயின்ஸ். இந்த பிரபஞ்சத்தை இன்னும் நீங்க அழகா புரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர் வீடியோஸ் நிறைய இருக்கு. அடுத்த முறை பார்க்கலாம். இன்னொரு ஒரு அழகான விண்வெளி பயணத்தை நோக்கி நாம ஆரம்பிக்கலாம். பாய்.